Good evening friends, welcome to your channel. நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஓகே, நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் நிஃப்டி ஆல்மோஸ்ட் கன்சால்டேஷன் முடிஞ்சு 24,000 to 24,050 கன்சால்டேஷன் ஒன்று நடந்தது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,050 தாண்டிட்டுனா அப் ட்ரெண்ட் ட்ரை பண்ணலாம். இந்த ரேஞ்ச் 24,000 to 20,050 சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும், போவானா நோ ட்ரேட் ஜோன் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொண்டு வச்சு அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுது. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னு இப்போ மாதிரி கேப் ஆச்சுனாலே மார்க்கெட் நேரம் தான் இங்கேயே இவ்வளோ தூரம் வந்துருக்குன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. கேப் அப்னா மார்க்கெட் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 2494 ஆரம்பிச்சு 122 முடிஞ்சிருக்கு. சாரி 2475 ஆரம்பிச்சு 93 முடிஞ்சிருக்கு. ஸோ 18 பாயிண்ட்ஸ் தான் கெயின். ஆனால் ஓவர் நைட் பொசிஷன் வச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட 85 பாயிண்ட் கெயின் இருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா நமக்கு 2480 இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கேப் அப் பெருசாக ஆகும்போது ஒரு 80 பாயிண்ட் ஆகும்போது ஒன்று ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும், அப்படின்னா கேப் ஃபில் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 மினிட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படின்னு வெயிட் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரேஞ்ச் படி 15 மினிட்ஸ் ப்ரைஸ் வெயிட் பண்ணோம். 15 மினிட்ஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி 111 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, பாசிட்டிவிட்டி கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போ மார்க்கெட் வந்து நாம் எதிர்பார்த்த 2480 தாண்டி கிட்டத்தட்ட இந்த லெவல் வந்துருச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இதில் ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ரீடெஸ்ட்னு எடுத்துக்கலாம், இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நாம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ப்ரீவியஸ் ஸ்விங்லேருந்து இப்படி போட்டுட்டு 50% ஆஸ் யூஷுவல் கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சு. என்ன ஒரு பயம் வந்துச்சு நமக்கு இந்த இடத்துல அப்படின்னா, இந்த சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா 2489 உடச்சிட்டு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 50%, ஆனால் இந்த ஓப்பன் ரேஞ்சில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 90%. ஸோ அப்போ நமக்கு ஒரு பயம் வந்துடுது, மார்க்கெட் வந்து ஒன்று இதை உடச்சிச்சுன்னா கீழே வந்து இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு மேலே போகுமா, அப்படி இல்லை சைட்வேஸா, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மளால தைரியமாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சும் 50% டீடைல்ஸ் பண்ணி நம்மளால எடுக்க முடியல. இங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதனால இந்த நார்மல் ட்ரேட் எடுக்க முடியல, பை ட்ரேட். ஈவன் 50% நார்மலாக அதை எடுத்துருவோம். இந்த பக்கம் நமக்கு வந்து இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, டெய்லியில் ஒரு ரேஞ்சு கிட்ட வந்துருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஷார்ட் சைடு போக முடியாது, ஏன்னா லோயரில் வைக்கல. இதுக்கு கீழே வந்தால் தான் நம்ம ஷார்ட் ட்ரேட் போக முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரேடை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சு, அங்கேருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. நாம் இது ஓப்பன் ஆகி இன்னொரு ஆயிரம் இருக்கும்னு நினச்சோம், மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சோம் ட்ரேடை. ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த லெவல் கூட தாண்ட முடியாமல் மார்க்கெட் திருப்பி அதே இடத்துக்கு வந்துருக்கு. அப்போ நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகிடுது, ஓகே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் இன்னைக்கு அப்படின்னு நம்ம ப்ரீடிக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நீ நமக்கு சென்சஸ் எக்ஸ்பைரி எல்லாம் ஓடுது மைண்டில். ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து மேலே போகாது, இந்த லெவல் கூட மார்னிங் லெவல் கூட தொட முடியல கேதான். ஸோ அப்போ இதை உடைக்க போகுதா இல்லை டபுள் டாப் பாட்டம் அடிச்சு மேலே போகுதா அப்படின்னு தெரியல. மேலே போனாலும் நம்மளோடக்கு வந்து இந்த தாண்டப்பறம் தான் நம்ம தைரியமா இருக்க முடியும். ஏன்னா செகண்ட் டைம் வந்துட்டு மார்னிங் திரும்பி எடுத்து மார்க்கெட், அதனால நம்மளால இதை உடச்சி கீழே வந்தால் நம்ம டவுன் சைடு போகலாம். அப்போ கூட இதுதான் டார்கெட், கேப் ஃபில் வரைக்கும் இது வரைக்கும் போகலாம் மார்க்கெட்டு. இந்த நமக்கு இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிஜெக்ஷன் பிளாக் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்தாலே ட்ரேட் எடுக்கலாம், நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி நமக்கு பிளாக் கிடச்சி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் கிடச்சி. அதனால நீங்கள் மைண்டில் நமக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல தெரியுமா, ஓகே இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மி. எவ்வளோ கம்மி பார்த்தீங்கன்னா, இங்கே மார்னிங் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து 2475, இதோட லோ வந்து 2475, இதோட லோ வந்து 58, கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் தான். ஸோ எடுக்கலாம் தான் நம்ம எடுத்துருக்கலாம், பட் நம்ம எடுக்கலை. ஏன்னா நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பையிங் ப்ரெஷரை பார்த்து. ஸோ மார்க்கெட் நம்ம வந்து கீழே விழும் இந்த செல்லிங் ப்ரெஷரை பார்த்து பயந்தனால. எப்பவுமே ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்தையும் 100% நமக்கு கன்விக்ஷன் இல்லைன்னா நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃப் ஆர்டரில் எடுக்க வேண்டாம். நமக்கு நிறைய ப்ராபர்ட்டி இருந்தால் தான் எடுக்க முடிஞ்சு, கம்மியான ப்ராபர்ட்டி இருக்குது, நான் கம்மியாக கன்ஃபர்மேஷன் இருந்தால் எடுக்க வேண்டாம். நான் எதிர்பார்த்தபடியே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மேலே ஏறி இன்னும் வைக்கல. மார்க்கெட் அங்கேருந்து கிட்டத்தட்ட 10:15 வரைக்கும் 15 வரையும் இங்கேயே கன்சல்டேட் ஆயிருந்தது. ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம், ஓகே இன்னைக்கு கன்சல்டேஷன் ஜோன் தான்,
அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்குள்ள தான் மார்க்கெட் கன்சால்டேட் ஆக போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு எதுவும் ட்ரேட் இல்லைன்றதை மூவ் பண்ணி போயிடும். ஸோ ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் அடிச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட், இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம இங்கே எடுத்துருந்தோம். இந்த டார்கெட் வச்சு கிட்டத்தட்ட மணி 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 1000 ஏறி வச்சு ஆல்மோஸ்ட் 24,200 போயிருக்கு. பட் இதில் எதுவுமே நமக்கு ட்ரேடு கிடையாது. ஏன்னா ரொம்ப வால்யூமே இல்லாத போன ட்ரேடு, நமக்கு ட்ரேட் எடுக்க முடியல. நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதனால் நேற்றுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுது, இன்னைக்கு ஒரு பாக்ஸ் போகுது. இப்போலாம் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே வந்து மார்னிங் ஒரு 10 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் பாக்ஸ் போகுது. அதுக்கப்புறம் மத்தியானம் வேலை உடச்சு வருது. இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இப்போ. ஓகே, ஸோ இதனால இன்னைக்கு நமக்கு ட்ரேட் கிடைக்கல. ஓகே, இப்போ வந்து நாளைக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு வீக்கெண்ட். இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டை பிரேக் ஆச்சுன்னா நம்ம எப்பவுமே தெரியும், டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்ட் பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆர்ஜினுக்கு ப்ரைஸ் போயிடும். ஸோ இது ஆர்ஜின் நம்ம ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன் இப்படி வரைஞ்சிருந்தோம். ஓகே, இப்படி வரைஞ்சிருந்தோம். ஸோ இதோட ஆர்ஜின் கரெக்டாக இன்னைக்கு போயிடுது. நேற்றுக்கே போகாமல் இன்னைக்கு கேப் அப்பில் போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் மாற்றி இப்படி வைக்கலாம், இப்படி கூட வைக்கலாம். இப்படி வச்சிங்கனாலும் அந்த ஆர்ஜினுக்கு போயிடுது. இல்லை இப்படி வைக்கிறீங்கன்னா கூட நாளைக்கு தேர் மேபி அ பாசிபிலிட்டி ஃபார் கேப் அப். எப்படி இன்னைக்கு கேப் ஆச்சு, அதே மாதிரி நாளைக்கு போய் கேப் அப் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அது அப்படி இருக்கட்டும். இப்போ எப்படி ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதை உடச்சுதான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ எப்படி வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 7% ட்ராப் ஆயிருக்கு. 12 ஆயிருக்கு. 12 தான் ஒன்றுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டெக்னிக்கல் நல்லா வேலை செய்யும். ஃபண்டமெண்டலை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து $95. ஓகே, பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டு, கோல்டு 1% 1.5% ஏறி இருக்கு. ஓகே, மிட் கேப் ஸ்மால் கேப் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டி என்ன விளையாடிட்டு இருக்கு? கிஃப்ட் நிஃப்டி 358. ஓ வா, 314 பாயிண்ட் பாசிட்டிவ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு கேப் அப்பில் போய் ஓப்பன் ஆகிடும். ஸோ கேப் அப்பில் போயிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த 268 எடுத்தோடனே கேப் அப்பில் அடிக்கல. இப்போ இருக்கிற பார்த்தாலே 268 மேலே தான் ஓப்பன் ஆகும் போல இருக்கு. அப்படியே போனாலும் 24,500 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி. ஸோ மார்னிங் ஒர்க் கம்போஷன்ல இந்த 268 நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு மார்க்கெட் எடுத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நாம வந்து ஆஸ் இட் இஸ் டெக்னிக்கலா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இப்படி வச்சுப்போம். இந்த இடத்துல வந்து நோ ட்ரேட் ஜோன் வச்சுப்போம். மார்க்கெட் வந்து இந்த 24,120 இந்த ரேஞ்சை உடைக்காம இருக்கணும். இந்த ரேஞ்சு உடைச்சி கீழே வரணும். இந்த ரேஞ்சு நம்ம இப்போ இருக்கிற ஐ வந்து 24,168 இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட வேணாம். இந்த 24,89 உடஞ்சது. 24,89 மார்க்கெட் உடஞ்சாதான் நமக்கு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இந்த கேப் ஃபில்ல பண்ணி 24,000 வரையும் வரும். சப்போஸ் அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் 23,800 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா மார்க்கெட் இப்போ பாசிட்டிவாக தான் இருக்கு. நம்ம ஜெயிச்சா சொல்ல முடியாது. பட் வீக்கெண்ட் ஒன்று இருக்கு. மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே என்ன ஆகும், 23,800 24,300 ஒரு 600 ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். நீங்க பார்த்தீங்கன்னா இதை 30 மினிட்ஸ்ல பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படி வருது, திருப்பி மேலே போகுது, திருப்பி கீழே வருது, திருப்பி மேலே போகுது, திருப்பி கீழே வருது, மேலே போகுது. ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு திருப்பி இங்கேருந்து 23,800 திரும்பி இருக்கு. முன்னாடி 23,700. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 268 மேல இந்த ஒரு 300 350 வரையும் வந்துட்டு இந்த ரேஞ்சில் எங்கே வந்துட்டு மார்க்கெட் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் இந்த ஒரு ஊஞ்சல் மாதிரி மார்க்கெட் இப்படி ஆயிட்டு. சப்போஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் உடஞ்சுது, கேப் அப் ஆகாம இல்லை ஃபிளாட் ஓப்பன் ஆகாம கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா போய் சப்போஸ் இந்த இடத்துல திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு இங்கேயும் திரும்பிச்சுன்னா நமக்கு டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும்.
நாளைக்கு விளையாட்டா கூட 2 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஸோ டவுன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் திருப்பி ஆக்சுவல் 23,800 ஜோனுக்கு வந்துடும். பட் நாளைக்கே வருமானு கேட்டால் சொல்ல முடியாது. நாளைக்கு 24 டோஸ் வந்துட்டு திங்கள் செவ்வாயில் ஓவர் நைட் பொசிஷனில் இங்கே வரும். இல்லை சப்போஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது, இப்போ இருக்கிற பார்த்தா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பன் கிடைச்சா நீங்கள் தெரியுமா 24,268 வரையும் ட்ரை பண்ணலாம். இல்லை சப்போஸ் ஒரு கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ கேப் அப் ஆகுதுன்னு பாருங்க. சப்போஸ் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 100 பாயிண்ட் தான் இருக்கு. 100 பாயிண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. ப்ரைஸ் பட்டு திரும்பி வருதா என்னன்னு வெயிட் பண்ணுவோம். ஒரு 15 மினிட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் வெயிட் பண்ணுவோம். சப்போஸ் ஃபிளாட் ஓப்பன் ஆகி 24,260 தாண்டி மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா அங்கே நம்ம கால் சைட் ட்ரை பண்ணி 24,500 ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ சத்திக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஓப்பன் பண்ணால் கால் சைடு போகலாம். 24,268 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இல்லை கேப் அப் ஆச்சுன்னா ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து டார்கெட் வந்து 24,500. சப்போஸ் இல்லை ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகல வீக்காக இருக்கு மார்க்கெட் அப்படின்னா 24,800 கீழே வந்துருக்கு மார்க்கெட் அப்படின்னா நம்ம ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்த பொறுத்த வரையும் நம்ம வந்து நோ ட்ரேட்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.